ஹாய், நான் சுஷ்மிதா பேசுகிறேன். வீர தமிழச்சி மூவியோட ஆடியோ லான்ச்சில் இருக்கேன். இந்த மூவியில் வீர தமிழச்சியாக நான் பண்ணியிருக்கேன். இதில் வர கேரக்டர்ஸ்லேருந்து எல்லாமே வந்து அவங்க கருத்தை தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இதில் எனக்கு வீர தமிழச்சின்ற கேரக்டரை என் மேலே நம்பிக்கை வச்சு கொடுத்த டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த கதை வந்து நிறைய பெண்களுக்கு நிறைய கனெக்ட் ஆகும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் இருக்குது. இதில் மாரிமுத்து சார் வந்து எனக்கு அப்பாவாக ப்ளே பண்ணியிருக்காரு. ரியலாகவே அவர் ஆன் த ஸ்க்ரீனாக இருக்கட்டும், பேக் கேமராவாக இருக்கட்டும், அவர் ரொம்ப நைஸ் பர்சன். ஸோ அவர் இந்த இடத்துல இல்லாதது வந்து ரொம்ப கஷ்டம்தான். பட் ஆனால் அவர் இடத்த ஃபீல் பண்ணுறதுக்கு இன்னும் யாரும் வரல. நெக்ஸ்ட்டு மியூசிக் டைரக்டர் ஜுபின் சார் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மிரட்டல் செல்வா சார் ஸ்டண்ட் எல்லாமே பட்டை கிளப்பியிருந்தார். எல்லாம் வேலை எப்படி வாங்கணும், எப்படி தட்டி கொடுத்து வேலை வாங்கணுன்றதை வந்து எங்கள் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சனால என்னை அழகாக சப்போர்ட் பண்ணி வேலை வாங்கினாங்க. அப்புறம் சஞ்சீவ் சார் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் நின்று நாங்கள் 2 பேருமே வந்து கிளைமேக்ஸ் சீனுக்கு ரொம்ப வெயிலில் நின்று டயர்ட் ஆகிட்டோம். பட் ஆனாலும் அவர் வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்து உன்னால் முடியும் நீ பண்ணுன்னு சொல்லி அவ்வளோ சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஆனஸ்டான ரிவ்யூ சொல்லுங்கள். ஏதாச்சும் நீங்கள் சொல்லணுன்னா அது ஓப்பனாக சொல்லுங்கள், நாங்கள் திருத்திக்கிறோம். நான் மேற்கொண்டு படம் பண்ணுறதுக்கு உங்களோட சப்போர்ட் தொடர்ந்து எனக்கு தேவை. ஆல்ரெடி படம் பண்ணியிருக்கேன் சார். பட் ஆனால் அது ஸ்மால் பட்ஜெட்டு. இது வந்து செகண்ட் மூவி வீர தமிழச்சி. ஃபஸ்ட்டு தென்தமிழுக்கும் பண்ணியிருந்தேன். பட் ரொம்ப சின்ன பட்ஜெட்டு. இது 2வது மூவி. கண்டினியூஸாக நான் மூவி பண்ணணும். ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் நமக்கு பிடிச்ச ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஒர்க் பண்ணுவேன் சார். ஒரு பெரிய டைரக்டர் தான். அவர் என்னென்ன டிப்ஸ் கொடுத்தாரு ஒரு மகளா பண்ணுறது? சார் இதில் வந்து டைலாக்ஸை தாண்டி அவராக வந்து எக்ஸ்ட்ரா டைலாக்ஸ் சொல்லுவார். யதார்த்தமான டைலாக்ஸ். நீ இப்படி பண்ணுமா, உனக்கு இது நல்லா இருக்கும், இந்த மாதிரி டைலாக்ஸ் போடுன்னு சொல்லி நிறைய டிப்ஸு சொன்னார். ஆக்சுவலாக நான் அவங்கள பார்க்கும்போது பெரிய டைரக்டர் அண்ட் ஆக்டர். அவர் வந்து நம்மக்கிட்ட எப்படி நடந்துப்பாங்களோ, நம்ம வந்து ஒரு நியூவாக வரும் எப்படி இருப்பாங்களோ, பட் ஆனால் அவர்கிட்ட அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் அவர் தெரிஞ்சதை கோ ஆர்டிஸ்ட்க்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா, ஸ்கிரிப்டை நீ டெவலப் பண்ணு, யதார்த்தமாக டெவலப் பண்ணுன்னு சொல்லி நிறைய விஷயம் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவர் கூட ஒர்க் பண்ணது. சார் ஆக்சுவலாக நான் நேரில் போய் பார்க்கணுன்னு நினச்சேன். பட் ஆனால் நான் அப்போது சென்னையில் இல்லைன்னா நான் கண்டிப்பாக நேரில் போய் பார்த்துருப்பேன். எனக்கு அக்செப்ட் பண்ண முடியல. என்னடா இது, நேற்று வரையும் நான் பேசிகிட்டு இருந்தாலும் இன்றைக்கி இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் எங்கள் அம்மாட்டெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன், இல்லைம்மா அவர் நல்ல மனுஷன், நல்ல ஒரு விஷயத்தை தான் தெரிஞ்சதே மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறவர், எந்த ஒரு ஈகோ எதுவுமே இல்லாமல் சாதாரணமாக எல்லாருக்கிட்டும் பழகுறவர். இப்போ சேர் போட்டாலும் இந்த இடத்துல கூட உட்காந்துட்டு அவரோட அமைதியாக உட்காந்துருவார். எந்த ஒரு பில்டப் எதுவுமே இருக்காது அவர்கிட்ட. அவ்வளோ யதார்த்தமான நடிகர் அவர். கதை வந்து உங்ககிட்ட சொன்னார்ல, நீங்கள் தான் அந்த கதை கனவுல தான் நடக்க போகுது அப்படின்றது எப்படி அதை தைரியமாக இருக்கீங்க பண்ணுறேன் அப்படின்னு? ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு சார். இதில் வந்து 2-3 எமோஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் எந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை. ஆன் த ஸ்பாட்டில் தான் எனக்கு எல்லாமே தெரியும். ஃபஸ்ட்டு டேக் பண்ணும்போது கேமராவுக்கு டேரக்டர் வந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறன்றதை நம்மளை கரெக்டாக அக்செப்ட் தெரியாது. ஃபஸ்ட்டு டேக் போகும்போது இல்லைம்மா இது மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இல்லை எனக்கு இப்படி வேணும்னு சொல்லி டேரக்டர் சார் சொல்லும்போது அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணி கொடுத்து 1 or 2 டேக்ஸ்லேயே வந்து ஃபினிஷ் பண்ணிடணுன்றது தான் என்னோட எய்மாக இருந்துச்சு. அது இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒர்க் வேறு. என்னை விட எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் மீடியானா. அவங்களோட ஃபுல் சப்போர்ட் இருக்கனால தான் இந்த ஃபீல்டில் எனக்கு ரொம்ப ஆசை வந்து நான் உண்மையாக கரெக்டாக நேர்மையாக உழைக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த படத்தில் வந்து என்னோடய ஃபுல் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். மிரட்டல் செல்வா சார் அவங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாரு? மிரட்டல் செல்வா சார் ஒரு நல்ல ஒரு சேஃப் ஜோன் கொடுத்தாரு எனக்கு அந்த ஸ்பாட்டில். ஏன்னா அவங்க டீம் எல்லாருமே வந்து ஜென்ஸாக இருக்காங்க. நான் எப்படி அங்கே ஸ்டண்ட் வந்து தலைக்கீழ பண்ணுறது, ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும் அவ்வளோ சேஃப் பண்ணார். தங்கம் இரு பொறுமையாக பண்ணலாம், ரியலாக விடும், உனக்கு அடி விழும், நீயும் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதை லைவ் பெர்ஃபார்மன்ஸாக இருந்தால் உனக்கு லைஃப் கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸும் பண்ணார். நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாரு. இந்த ட்ரிக்கு இருக்குது, நீ உனக்கு ரிஹர்சல் இல்லாமல் நீ போயிட்டுருக்க, ஸோ இது வந்து உனக்கு லைவ் பெர்ஃபார்மன்ஸ் உனக்கு ஒரு நியூ லைஃப் கொடுக்கும், ஸோ டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தார். அந்த கஷ்டம்லாம் போட்டு அந்த ஸ்பேஸ் ட்ரெய்லரில் பார்த்தப்போ நிறைய எமோஷன் ஆகிட்டேன் சார். நான் ஆக்சுவலாக கண்ணே கலங்கிடுச்சு எனக்கு.
நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக க்ரூ மெம்பர்ஸ் 2-3 பேர் வந்து எல்லாமே பார்த்துட்டாங்க. நான் மட்டும்தான் பார்க்காம இருந்தேன். ஏன்னா நான் அப்போது ஒர்க்கில் இருந்தேன். ஸோ அதனால் நான் பார்க்க முடியாமல் இருந்துச்சு. இப்போ நான் எமோஷனல் ஒரு நானும் உங்கள் எல்லார மாதிரியும் அங்கே தான் பார்த்தேனே. ரொம்ப எமோஷனல் ஆகிடுச்சு. ரொம்ப ஒரு மாதிரி தத்ரூபமாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம இன்னொரு பெண்ணுக்கு நடக்கிற கஷ்டத்தை நம்மளால் ஒரு விஷயமா வெளிக்காட்டுறோமே ஒரு சந்தோஷம் இருந்துச்சு சார். அதுதான் இதில் பார்த்தேன். அந்த முகத்தெல்லாம் அந்த ரத்தம்லாம் தெரிக்கும் போது அதை எப்படி எடுத்துக்கிட்டீங்க அந்த விஷயத்தை? ஓகே, அது லைவாக அப்படியே நடிப்பாகவே நின்றுட்டீங்களா, இல்லை அதுக்கப்புறம் டேக் எடுத்து போச்சு அவங்களுக்கு? இல்லை சார், அது வந்து சார் சொல்லிட்டாரு. அது வந்து ரிஹர்சல் பண்ணோம் நாங்கள். ஆன் த ஸ்பாட்டில் வந்து டேக் அதிகமாக போகக்கூடாது, ஃபஸ்ட்டு டேக்கே ஓகே ஆகிடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி டம்மியில் வந்து நாங்கள் பார்த்துட்டு இது ஓகேன்னு சொன்னோன்னே ஒரே ஷாட்டில் முடிச்சிட்டோம் சார் அந்த சீன்லாம். ஏன்னா கண்ணில் படுற விஷயம், அது ஒரு சில டைம் கண்ணில் கூட படலாம். ஸோ அதனால் ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை, இருந்தாலும் நம்ம டேக் எடுக்கக்கூடாது, இந்த சீன்லாம் வந்து லைவ் பெர்ஃபார்மன்ஸாக வரணும்னு சொல்லிட்டு நான் முடிஞ்ச அளவு ஃபஸ்ட்டு டேக்லேயே ஓகே பண்ண தான் சார் பார்த்தேன். வந்து ஒரு விஜயகாந்தாவே பார்த்துட்டாரு சொன்னாரா லைவ்ல விஜயகாந்த் மாதிரி? ஆமாம் சார், அது அந்த பெருமை வந்து மெர்டல் செல்வா சாருக்கு தான். ஏன்னா என்ன அவ்வளோ அந்த மாதிரி வேலை வாங்கினது ஸ்டண்ட்லேருந்து எனக்கு இதுவரையும் நான் எதுவுமே ஸ்டண்ட்டு ஃபைட் எதுவுமே நான் பண்ணது இல்லை. ஃபஸ்ட் டைம் நான் பண்ணியிருக்கேன். அதுவும் இவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்குன்னா அது ஸ்டண்ட் மாஸ்டர் கிட்ட தான் இருக்குது அந்த ஒரு திறமை. ஏன்னா அவர் இல்லாமல் நான் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எதுவுமே நான் நல்லா பண்ணியிருக்க முடியாது. ஒரு ஃப்ரெஷராக நல்லா பண்ணியிருக்க முடியாது. எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் பண்ணியிருக்கலாம், ஓரளவு நல்லா பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒரு ஃப்ரெஷராக இருந்து இந்த விஷயத்த நான் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. யார் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டீங்க இந்த மாதிரி ஒரு சீன் சொல்லுங்க சார்? விஜயசாந்தி மேடம். இல்லை, நான் அவங்களோட மூவிஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். விஜயசாந்தி மேடமோட மூவிஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். அவங்க ஃபைட் எல்லாம் சூப்பராக இருக்கும். ஒரு லேடி அந்த மாதிரி ஃபைட் பண்ணுறதே வந்து லேடி பண்ணுறதுன்னு இல்லை, ஜென்ஸும் பண்ணுவாங்க, லேடிஸும் பண்ணுவாங்க. ஆனால் ஜென்ஸை கம்பேர் பண்ணும்போது லேடிஸ் கம்மியாக இருக்காங்க. அதுக்கு விஜயசாந்தி மேடம் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுட்டு தான் நான் இது ஓகே அவங்கள மாதிரி நம்ம வரணும். இப்போ அவங்க கரண்ட்டில் இல்லைனாலும் அவங்களோட புகழ் இன்னமும் இருக்குது இந்த மீடியாவில். எவ்வளோ ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கணும், ஆக்டிங்காக இருக்கணும், எல்லாமே பட்டை கலைப்பிடுவாங்க. அவங்களோட எக்ஸாம்பிளாக வச்சு நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு தான் சார் இருந்தேன். படமாக வந்து ஃபைட் சீக்வன்ஸில் கஷ்டப்பட்டு எல்லாம் ஓகே, ஆனால் சினிமா அப்படின்னு வரும்போது மன ரீதியாக நிறைய கஷ்டப்பட்டேன்னு சொன்னீங்க. நிறைய பேர் உங்களை தப்பாக பேசுனாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் எந்த அளவுக்கு மோட்டிவேட் ஆகுது சார்? இப்போ இருக்க சொசைட்டியில் வந்து சினி ஃபீல்டுனாவே தப்பான ஒரு பார்வை தான் இருக்குது. அது எப்படி சொல்கிறது, பேரண்ட்ஸ் மத்தியிலையாக இருக்கட்டும், சொசைட்டியலாக இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்குது. பட் ஆனால் அந்த மாதிரி இல்லாமையும் இருக்குது. ஸோ அதை வெளியேந்து பார்க்குற யாருக்குமே தெரியாது. உள்ளே வந்து என்ன இருக்குன்னு பார்த்தா தான் அதோட ரியாலிட்டி புரியும். நான் நார்மலாக ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்து பொண்ணு தான். படிச்சுட்டு நான் என்னோடய லைஃப் கரியர் க்ரோத் பண்ணலான்னு ஏரோநாட்டிக்கல் பண்ணியிருக்கேன். அது மூலிமா எனக்கு ஜாப் கிடைச்சாலும் நல்ல ஒரு சேலரியில் இருக்கும். பட் ஆனால் இது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த ஒர்க்கு வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கே ரொம்ப சந்தோஷம் கொடுத்துச்சு இந்த ஒர்க்கு. ஸோ அதனால தான் இந்த ஃபீல்டில் நம்ம ஏதோ ஒன்று நம்மளுக்கான ஒரு பேர் இருக்கணும், நமக்கான ஒரு இடம் இருக்கணும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. வீர தமிழச்சி வந்து தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை, நீங்கள் எல்லாரும் பார்த்து ஆனஸ்டான ரிவ்யூ கொடுங்க. தப்பு ஏதாச்சும் இருந்தால் நாங்கள் திருத்திக்கிறோம், அடுத்த படத்தில் சரி பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு நல்ல கருத்தான படத்தை மக்கள் மத்தியில் பரப்பணும். கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். சுரேஷ் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரியில்லை, மன்னிச்சிருங்க வாய்ஸ் இப்படி இருக்கிறதுக்கு. அப்புறம் உங்களோட வேல்யூபிளான டைம் ஒதுக்கி இங்கே வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வீர தமிழச்சி மகிழினி கலைக்கூடம் ப்ரொடியூசர் சார், மணிவண்ணன் சார், நித்யானந்த் சார், 2 பேருக்கும் என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிட்டேன். என்னை வீர தமிழச்சியாக இதில் செலக்ட் பண்ண டைரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் என் மேலே கான்ஃபிடென்ட் வச்சு இந்த கேரக்டர் என்னை பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அதை பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட ஆனஸ்ட் ரிவ்யூவை சொல்லுங்கள். ஃபைட் மாஸ்டர் மெர்டல் செல்வா அவர் வந்து எனக்கு ஒரு ஸ்டண்ட் பண்ணும்போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பாதுகாப்பாக, ரொம்ப எப்படி சொல்கிறது, நான் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சரௌண்டிங்கில் இருக்க எல்லாருமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ண வச்சார். தரைக்கீழே கட்டி தொங்க விடுற சீன்லாம் கட்டிட்டு
அவர் தான் ரொம்ப பயந்தார். நான் பயந்தனவே இல்லையா, அவர் ரொம்ப ஃபியர் ஆனார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் ஜுபின் சார் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. நான் இப்போ தான் பார்க்குறேன். எல்லாரும் பார்த்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி ப்ரூ ரூமர்ஸ் எல்லாருமே பார்த்துருக்காங்க. நான் இப்போ தான் பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் இப்போ கூட உங்கள் ஸ்டேஜில் சொல்லிட்டு இருந்தாங்க, என் பக்கத்தில் உட்காரத்துக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஸ்டண்ட் பண்ணும்போது நம்ம ஸ்டண்ட் மூவிஸ் நிறைய பார்த்துருக்கோம். அதில் வந்து பார்க்கும்போது ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லிடுறோம். பட் ஆனால் ஸ்டண்ட் பண்ணுறவங்க ஒருத்தரும் வந்து ரொம்ப பாடி பெயின் எல்லாமே இருக்குது. அது நான் அனுபவிச்சனால நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் டே ஸ்டண்ட் பண்ணிவிட்டு ஃபைட்டெல்லாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே என்னால் சுத்தமாக ஷூட்க்கு வர முடியல. உடம்பு ரொம்ப பாடி பெயின் ஹெவியாக இருந்துச்சு. பட் ஆனாலும் ஆக்டிங் பிடிச்சதுனால பெயினெல்லாம் தாண்டி வந்து நெக்ஸ்ட் டே ஷூட் கண்டினியூவாக ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப தங்கமானவங்க சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே ஆன் ஸ்க்ரீன் ஆகட்டும் ஆஃப் ஸ்க்ரீன் ஆகட்டும் எல்லாருமே வந்து சூப்பராக சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. லைட்மேன் அண்ணாலேருந்து எல்லாருமே ஒரு ஒரு ஃபேமிலி மாதிரி தான் மூவ் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் என்ன பேசுறது நிறைய பேசலான்னு யோசிச்சுட்டு வந்தேன். பட் ஆனால் அந்த டீசர்லாம் பார்த்து ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடுச்சு. வீர தமிழச்சி மூவி வந்து நிறைய பெண்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் நிறைய இருக்குது. சொசைட்டியில் பெண்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம், ஒரு தப்பு நடந்தால் அது எப்படி நம்ம வெளியே கொண்டு வரணும், அது ஃபைட் சீக்வன்ஸ்னு இல்லை எப்படி வேணால் கொண்டு வரலாம். அது அவங்க பார்க்குற விதமும் மூவ் பண்ணுற விதமும் இருக்குது. ஸோ எல்லா பெண்களும் சொசைட்டிக்கு என்ன தப்பு நடந்தாலும் தைரியமாக வெளியே கொண்டு வரணும். என்னோட அந்த ஆக்டிங்க்கு சப்போர்ட் பண்ண என்னோடய பேரண்ட்ஸ், என்னோடய ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் டிகிரி ஏரோநாட்டிக்கல் படிச்சிருக்கேன். ஏரோநாட்டிக்கல் படிச்சுட்டு எதுக்கு உனக்கு இந்த மூவின்னு சொல்லிட்டு ஃபீல்டுக்கு எதுக்கு ஃபீல்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து தப்பாக பேசுனவங்களும் இருக்காங்க. அப்புறம் ஒர்க்கு கிடைச்சா நல்லா போகலாமே, ஏன் நீ இந்த இதுக்கு வர, இந்த இது கஷ்டப்படுற, தினமும் போகணுமா, ஆடிஷன் போகணுமா அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் எதுவுமே கன்சிடர் பண்ணாமல் என் ஃபேமிலி, என்னோட அம்மா அப்பா எல்லாத்துக்குமே ஸ்டார்ட் டு எண்ட்லேருந்து ஒரு ஆடிஷனும் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு யாருக்கும் தெரியாத வரைக்கும் ஒரு ஆடிஷனும் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆனாலும் 1 டே ஃபுல்லாக ஆனாலும் எனக்காக வெயிட் பண்ணிவிட்டு என்னோடய பேரண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய பொண்ணுங்களுக்கு வந்து சினி ஃபீல்டில் நிறைய சாதிக்கணும்னு ஆசை இருக்குது. எல்லா பேரண்ட்ஸும் கரெக்டான ஆசை இருந்தால் சப்போர்ட் பண்ணணும்னு நானும் வேண்டிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். நன்றி, வணக்கம்.